கூகுள் பேல நீங்க வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிருப்பீங்க. அமௌண்ட் சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேமெண்ட் பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடுக்கும். ஃபெயில் ஆனது மட்டும் இல்லாம அந்த அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து டெபிட் ஆயிடுக்கும். அதுக்கப்புறம் நீங்க யாருக்கு அனுப்புனீங்களோ அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுக்காது. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நீங்க கூகுள் பேல ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா அதற்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. இப்போ நீங்க வந்து கூகுள் பேல பேமெண்ட் பண்ணிட்டீங்க, அது ஃபெயில் ஆயிடுச்சு, பேங்க்ல இருந்தும் டெபிட் ஆயிடுச்சு, அந்த பர்சனுக்கும் அந்த அமௌண்ட் ரிசீவ் ஆகல அப்படின்னா கரெக்டா 3 ஒர்க்கிங் டேஸ் பாத்தீங்கன்னா நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க. 3 ஒர்க்கிங் டேஸ் நீங்க வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு திருப்பி வந்து கிரெடிட் ஆயிடும். ஸோ ஒண்ணுமே பயப்பட தேவை கிடையாது. ஜஸ்ட் 3 நாள் வெயிட் பண்ணாலே அமௌண்ட் வந்துடும். நீங்க அதுக்கப்புறம் உங்களோட பேங்க்ல போயிட்டு நீங்க ஸ்டேட்மெண்ட்ல செக் பண்ணாலே அந்த அமௌண்ட் வந்திருக்கும். நீங்க செக் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களுக்கு 3 நாள்ல வரல அப்படின்னா நீங்க வந்து கூகுள் பேவோட கஸ்டமர் கேர்ல வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களோட ப்ராப்ளம் வந்து சொல்லலாம். இந்த மாதிரி நான் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிட்டேன், அது ஃபெயில் ஆயிடுச்சு, அமௌண்ட் வந்து டெபிட் ஆயிடுச்சு, ஆனா உங்களுக்கு ரிசீவ் ஆகல, அந்த அமௌண்ட் இப்போ எனக்கு எப்ப ரிசீவ் ஆகும் அப்படின்றத நீங்க வந்து அவங்கள்ட்ட கேட்டீங்க அப்படின்னா அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ எப்படி வந்து கூகுள் பேயோட கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, அதை பார்த்து நீங்க அதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஒர்க்கிங் டேஸ்ல வந்து அமௌண்ட் வந்துடும். அப்படி வரல அப்படின்னா நீங்க கஸ்டமர் கேர்ல கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமாக கூகுள் பேல இந்த பேமெண்ட் ஃபெயில் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது அப்படின்றதுக்கான சொல்யூஷன் தெரிஞ்சிருப்பீங்க. இதுல எது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.